சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு அது அப்படியே உல்ட்டா பல்ட்டி அடிச்சிட்டாரு பாருங்க. 6 மணிக்கு மேல விஜய் ஒருத்தர் சந்திக்கிறாருல, அமித்ஷாவை போய் இரவு நேரங்கள்ல போய் சந்திக்கிறாருல, அது பெரிய விஷயம் தான். ஃபீட்பேக் கூட கொடுக்குறாரு. ஆமாம், சின்னதாக ஒரு பேக் கொடுத்தாரு. அது என்னது? அதான் சொல்றேன். அதான் என்னது அது தெரியல. ஒரு ஹீரோன்னு இருந்தா சார், ஒரு வில்லன்னு இருக்கணும் சார். தமிழ்நாட்டிலே இவர்களுக்கு எல்லாருமே எதிரி தான், அரசியல் ஹீரோ இல்லையா? அதனால சோதனை தானே கேட்டால் ஒன்று உட்கார வச்சிட்டாரு. அது இப்படி இப்படி உங்ககிட்ட ஃபைலை கொடுத்துட்டாரு, அப்புறம் அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்னா என்ன அர்த்தம் சார்? ஓப்பன் பண்ண வேண்டிய நேரத்தில் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு. அது என்ன நேரம் சார்? அது ஜோதிடர் சொல்லுவாருங்களா? அதை அவரே ஒரு ஹிண்ட் கொடுக்குறாருல, இடைத்தேர்தலையாவது யாருக்காவது நல்லது நடக்கணும் இல்லையா? நல்லது நடக்கணும்னா நீ போய்ட்டு அதே மாதிரி சர்ச்சில் போட்டு முட்டி போட்டுட்டு திமுக ஒரு 2 தொழில் ஜெயிக்கணும், நாங்கள் ஒரு 2 தொழில் ஜெயிக்கணும் அப்படி முட்டி போட்டு நடப்பியா? எப்போ பேசணும், என்ன பேசணும், எங்கே பேசணுன்றதெல்லாம் எனக்கு தெரியும். பேச வேண்டிய நேரத்தில் நான் டக்குன்னு பேசத்தான் தெரியாது. இல்லை, அப்போ கார் கொடுக்க வேண்டியது அவசியம் தானே ஆய்வு பண்ணுறதுக்கு. என்ன ஆய்வு பண்ண போகிறாங்கன்ற நான் இதெல்லாம் சயின்டிஸ்ட்டு பெரிய சயின்டிஸ்ட்டு இவங்க ஆய்வு பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க? இல்லை, உங்கள் விஜய் அண்ணா சைக்கிள் ஓட்டுனார்ல எங்கள் சிவகங்கையில், அது மாதிரி ஓட்டிட்டு போங்கடா. சரிம்னா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய காலத்தில் நாம் ஸ்ரீபவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். இன்று அமித்ஷா அவர்கள் தலைமையில் கோவளத்தில் தென்மண்டல மாநில முதல்வர்களுடைய மாநாடு. அதில் ரேவந்த் ரெட்டி மட்டும் கலந்து கொள்ளலை. மற்றபடி ஆந்திர முதலமைச்சர், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட 4 முதலமைச்சர்கள் பங்கெடுத்திருந்தாங்க. ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுன்னு தவைக்கவனால சொல்லப்படுது. அதே சமயம் கடந்த காலங்களில் இது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது பிஜேபி பங்கெடுக்கிற அல்லது பிஜேபி கலந்து கொள்கிற அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டால் அது பெரிய எதிர்ப்புக்குள்ளாகும். அது கலந்து கொண்டாவே பெரிய செய்தி பேசுபொருளாகவும் மாறும். எதிர்துருவ அரசியல் மாதிரி நிற்கும். இப்போது இந்த நடைமுறையை, நிகழ்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லப்பட்டாலும் கூட அரசமைப்பு ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்தது அதுவும் அல்ல. இது எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் அப்படியே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றது இல்லை. இல்லை, அப்படி எந்த மாதிரி விதமான முடிவும் இல்லை. ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த ரீஜனல் கான்ஃபரன்ஸினுடைய நோக்கம், மண்டல மாநாடு. இது அதில் என்ன அப்படின்னோம்னா, ஒன்றிய அரசு பல்வேறு மாநிலங்களுக்கு இடையிலான அந்த பிரச்சனைகள் அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு ஃபோரமாக அதை பயன்படுத்துகிறாங்க, ஒரு மன்றமாக பயன்படுத்துகிறாங்க. இதில் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கிற பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கும் கேரளத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் ஏதாவது ஒரு அளவுகளை கண்டுபிடிச்சி ஒரு தீர்வுக்கு வரணும் அப்படின்றது தான் ஒரு நோக்கமாக இருக்கும். இன்னொன்று ஒன்றிய அரசு இதை எப்படியெல்லாம் ஒரு பாத்திரத்தை வகிக்கணும் அப்படி தீர்க்கறதுக்கு அப்படின்றது தான் இந்த இதனுடைய நோக்கம். ஆனால் இது வரைக்கும் ஒரு சதர்ன் கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி ஒன்று சாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கேரளா முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னோம்னா, இப்போ முல்லைப்பெரியார் அணையில் புதிய அணையை கட்டணும், இப்போ இருக்கிற அணையை இடிக்கணும், புதிய அணையை கட்டணும், அந்த புதிய அணையை நீங்களே டிசைட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ எதுவும் ஒத்துக்காத தமிழ்நாடு ஒத்துக்கவே முடியாதோ, எது அவசியமற்றதோ அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசிஷன் எடுத்தால் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. இதான் ஒன்றும் ரொம்ப இறங்கி சொல்கிற மாதிரி. இதெல்லாம் ஆழமாக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இது விஜய்க்கு புரிஞ்சிருக்குமான்றது தெரியல. அவர் நல்ல வேலை இதில் விஜய் ஒன்றும் முடிவெடுத்த உடனே சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கர்நாடகா முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, காவிரி நீர் பகிர்வு என்று வச்சிடக்கூடாது, நீர் ஒத்துழைப்புன்னு சொல்லணும் அப்படின்ட்டு அவர் ஒரு புது கதை ஒன்று விட்டுறாரு. என்னது ஒத்துழைப்பு? ஒத்துழைக்கிறது அப்படின்றது காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய அந்த உத்தரவு கட்டுப்பட்டு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விட்டோம்னா அதான் ஒத்துழைப்பு இல்லையா? மேகதாது கட்டுவதற்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்ன்றது பிரசாதம் இருக்கணும் அப்படின்றாரு அவரு. மேகதாது கட்டிட்டா 68 டிஎம்சி தண்ணீர் தேக்கி வச்சுட்டாங்கன்னா இப்போ இருக்கு இல்லையா தண்ணி, இது கூட வராது, ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராதுன்றாங்கன்னா அதான் உண்மை. அப்படி கட்டினாங்கன்னா அதை தமிழ்நாட்டே அதிக அளவு கொள்ளளவு கொண்ட காவிரி மேலே கட்டப்பட்ட அணை அது இருக்கும் கர்நாடகத்துக்கு உள்ள. கர்நாடகத்துக்கு வெளியில தான் மேட்டூர் பெருசு. அப்போது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, ஏதோ நாங்களும் வந்தோம் இந்த ஒரு கூட்டத்தில் ஒன்று ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த மாதிரிலாம் எந்த மாதிரி ப்ரொபோசிஷனும் வைக்கல. விஜய் சொல்கிறதுலாம் என்ன அப்படின்னோம்னா, இங்கே சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் போட்டாங்க, தொகுதி மறுவரை போட்டது. அப்படியே 542 43 அப்படியே இருக்கணும், ஃப்ரீஸ் பண்ணிடணும், அதில் சேஞ்ச் பண்ண வேணாம், எதுவும் வேணாம், அதிலே பெண்களுக்கான இடஒதுக்கீடு அனுப்புவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னோம்னா, நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த தொகுதி மறுவரையறை எந்த மாநிலத்தையும் விட்டுறக்கூடாது, அது ஒரே விகிதாச்சாரத்தில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. நான் எத்தான் சொன்னேன், இவர் இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக இவர் போக மாட்டார் அப்படின்ட்டு. சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு அது அப்படியே உல்ட்டா பல்ட்டி அடிச்சிட்டார் பாருங்க.
சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்துக்கு எதிராக அவரே ஆமா பேசியிருக்காரு. அவரே பேசுறாரு, அவ்வளவுதான். ஏன்னா அங்க டிராஃப்ட் பண்ணி கொடுத்தது வேற ஆளு, இங்க டிராஃப்ட் பண்ணி கொடுத்தது வேற ஆளு, முடிஞ்சு போச்சு கதை. இப்படிதான் விஜயனுடைய ஆட்சி இருக்கும். அப்போ இவர் எந்த இடத்துல வேணாலும் திசையை திருப்பி தமிழ்நாட்டுக்கு எதிராக பாதகமாக ஏதாவது ஒன்று செய்ய வச்சிடலாம், இது தெரியும். ஸோ அமித்ஷா முன்னாடி இவருடைய போஸ்டர் என்னன்னா ரிட்டர்னில் அவர் எழுதி எழுதி கொடுத்துருக்கிறாரு, இந்த மாதிரி அப்படின்ட்டு. இந்த மாதிரி என்னென்ன விஷயத்தில் எழுதியிருக்காரு அப்படின்றத சாயந்தரம் தான் தெரியும், எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். முடியாத அந்த பிரச்சனை தான். ஆனா இந்த கூட்டத்தினுடைய துணைத் தலைவராக விஜய் அவர்கள் இடம்பெற்றிருக்காரு. ரொம்ப இணக்கப்பாட்டோடு அமித்ஷாவோடு இருக்கிறாரு. இதான் ஒரு நாகரிக அரசியல் அப்படின்னு இன்னொரு பக்கமும் சொல்லப்படுது. இதெல்லாம் பற்றி பேசுகிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ரீஜனல் கான்ஃபரன்ஸ் எந்த மாநிலத்தில் நடக்குதோ அந்த மாநில முதல்வர் தான் துணைத் தலைவராக இருப்பார். இதுவே பொதுச் செயலர் இருந்ததுன்னா ரங்கசாமி இருந்திருப்பார். இதில் ரங்கசாமி கலந்துக்கல, புரியுதுங்களா? இதெல்லாம் இப்படிலாம் சொல்லலாம். பக்கத்தில் உட்காந்து அவர் ரொம்ப இணக்கப்பாட்டோடு இருக்காங்க. அவர் இவர் ஜூஸை குடிக்கும் போது அப்படி பேசுனாங்க அப்படின்னு அவர் இவர் பூந்து கொடுக்கும் சிரிச்சுனே வாங்கினார். இங்கேருந்து டெல்லி போகிறாரு, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்ற உடனே அவர் அமித்ஷா சந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறமும் போனார் டெல்லிக்கு, அப்போவும் சந்திக்கவே இல்லை. இப்போதான் முதல் முறையாக இங்கே இந்த ரீஜனல் கான்ஃபரன்ஸை சந்திக்கிறாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றுமே இல்லை. அவர் இவர் ஏதாவது தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 6 மணிக்கு மேல விஜய் ஒருத்தர் சந்திக்கிறாருல, அமித்ஷாவை போய் இரவு நேரங்கள்ல போய் சந்திக்கிறாருல, அது ஒரு பெரிய விஷயம் ஒரு தான். கிஃப்ட் பேக் கூட கொடுக்குறாரு. ஆமாம் ஆமாம், சின்னதாக ஒரு பேக் கொடுத்தாரு. அது என்னது? அதான் சொல்றேன், அதான் என்னது அது? தெரியல. இவங்கெல்லாம் ரொம்ப தமாஷ் பேர் வழிங்க. இவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஸ்டாண்ட் லெவல் அரசியல் பண்ணலாம் தெரியாது இவங்களுக்கு. பயந்துருவானுங்க இவங்கெல்லாம். அதிகாரத்தை கண்டா நடுக்குவானுங்க. தான் நடிகனுடைய பொதுவான இயல்பு. நீ எல்லாரும் இன்க்ளூட் பண்றியான்னா ஆமான்னு, எல்லாருக்கும் தான் இயல்பு. சரி, அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். இல்ல, இதுவே விஜய் அவர்கள், அதாவது இப்ப விஜய் அவர்கள் செய்தது போல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இது போல ஒரு சந்திப்புல கலந்து கொண்டு அமித்ஷாவோடு உரையாற்றி இருந்தா, பாத்தீங்களா பாஜகவோடு கை கோர்த்துட்டாங்க, பாஜகவினுடைய பி டீமா செயல்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கும் இல்லையா? இவங்க சொல்லியிருப்பாங்க. யாரு? இந்த தாவே ஆட்கள், விஜய், இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு அரசியல் என்னன்னா, ஒரு ஹீரோன்னு இருந்தா சார், ஒரு வில்லன்னு இருக்கணும் சார். ஒரு ஹீரோ ஒரு வில்லன் சார், ஒரு நடிகை ஒரு குத்துப்பாட்டு நடிகை சார், ஒரு ஜோக்கர் சார். சார் அவர் வராரு சார், 20 பேர் வந்து அடிக்கிறாங்க சார், இவர் திருப்பி அடி. இதான் சினிமா கதை. இதெல்லாம் அப்படி அப்படி பொம்மை மாதிரி வச்சுங்க. இந்த கதை மட்டும் கொஞ்சம் மாற்றி சொல்லுங்க சார். பேட்டையில் ஒரு மாதிரி சொல்லுவாருங்க, நாட்டையில் ஒரு மாதிரி சொல்லுவாருங்க, அப்புறம் கொட்டைன்னு ஒரு படம் எடுப்பாங்க சொல்லுவாங்க, மொட்டை சிவன், எல்லாம் ஒன்றே ஒன்று தான். 40 பேர் அடிப்பாங்க டாம் டூம்னு. இதை தவிர இவங்களுடைய அது மாதிரி ஒரு சினிமா ஸ்கிரிப்ட் தான் இவங்களுடைய சினிமா இது அரசியல் இருக்கும். யாராக இருந்தாலும் முதல்ல தமிழ்நாட்டிலே இவர்களுக்கு எல்லாருமே எதிரி தான். ஏன்னா இவர் மட்டும் தானே ஹீரோ, புரியுதுங்களா? ஹீரோயின் இருக்காது அரசியல், ஹீரோயின் இல்லையா? அதனால சுதந்திர தினத்தை அன்னைக்கு எடுத்து ஒன்று உட்கார வச்சிட்டாரு. அது இப்படி இருந்தது. அது அப்படியே எப்படி என்ன சல்யூட் அடிச்சது இல்லை? இப்படி அடிச்சுதா, இப்படி அடிச்சுதா, ஏதோ ஒன்று அடிச்சது. நாளைக்கு எடுத்தாந்து உட்கார வச்சு தமிழ்நாட்டை என்ன பண்ண போறானோ யாருக்கு என்ன தெரியும்? நீங்க சொல்ற நபர் தான் தமிழ்நாட்டினுடைய பவர் சென்டர்னு கூட சொல்றாங்க. சொல்றாங்களா? பார்த்தா அந்த மாதிரி தானே தெரியுது. அம்மா அப்பா பக்கத்தில் அவங்கள உட்கார வைக்கிறாங்கன்னா அதுவும் அது அம்மாவோட வந்து உட்காருது. பவர்ஃபுல் விஷயம். இங்கே யார் பவர் சென்டர்? எல்லாம் தெலுங்குங்க தான் பவர் சென்டருங்க. அதை எவனும் பேச மாட்டேங்கிறான். தமிழ்நாடு, தமிழன்னா கெத்து, தமிழ்னா கெத்து, தமிழ் அது பவர் எப்படி சொல்லிவிட்டு யாரை சுற்றி வச்சுட்டு ஆட்சி பண்ணுறாரு. இவர் போய்ட்டு கர்நாடகா கிட்ட போய்ட்டு இவர் கர்நாடகா ரகசியமாக லெட்டர் போடுறதுலேருந்து தெரிஞ்சுக்க வேணாவா இவருடைய அருகதை என்ன செய்வார் அப்படின்ட்டு? ஸ்டாண்டே கிடையாது இவருக்கு, உணர்வே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு விஜய். சும்மா அவரை வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நேற்று சட்டமன்றத்தில் வந்து நிதியமைச்சர் அவர்கள் என்கிட்ட ஃபைல் எல்லாம் கொடுத்துருக்காரு, அது என் டேபிளில் தான் இருக்கு, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காருல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னு என்ன அர்த்தம் சார்? உங்ககிட்ட ஃபைலை கொடுத்துட்டாரு, நீங்கள் ஊழலை ஒழிப்பீங்க, அப்புறம் அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்னா என்ன அர்த்தம் சார்? நீங்கள் பண்ணுறதை கண்டுக்காது இருக்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தமா சார்? ஓப்பன் பண்ண வேண்டிய நேரத்தில் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற. அது என்ன நேரம் சார்? அது ஜோதிடர் சொல்லுவாருங்களா? அதை ஒருத்தர் தான் நான் பேர் அது பிரதான் பண்டிட் அந்த நாள் சொல்லுவாங்க, இப்போ ஓப்பன் பண்ணுங்க விஜய் அப்படி சொல்லும்போது அவர் ஓப்பன் பண்ணுவார். என்ன கதை? ஊழல் தானே அது, நாட்டுக்கு எதிரானது தானே.
உடனே டிவிஎஸ்சி விட்டு கேஸ் போட சொல்ல வேண்டியதானே. அதை விட்டு ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லை நீயே தண்டனை கொடுத்துட போறியா? ஃபைலை ஓப்பன் பண்ணி இவ்வளோ குற்றங்கள் நடந்திருக்குது, இதில் சம்மந்தப்பட்ட இந்த அமைச்சருக்கு 3 ஆண்டு கால கடுங்காவல், 90 லட்சம் ரூபாய் அபராதம் அப்படின்னு இதை நீ சொல்லிட்டு போறியா? அது நீதிமன்றத்துக்கு போகணும், அது வழக்கு விசாரணை நடக்கும், அதுக்கப்புறம் தான் எல்லாம் தீர்ப்பெல்லாம் சொல்லுவாங்க. நீ எதுக்கு என்னை திறந்துட வச்சிடாதீங்கன்னு சொல்ற? டீல் போடுறாரு இவரு, புரியுதுங்களா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம், வெளியிடாத இருக்கோம், நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு. இந்த மாதிரி டீல்லாம் ஏற்கனவே இருந்துச்சு, புரியுதுங்களா? விஜய் அவர்களே, யாரு பேசணும்னாலும் நாங்கள் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்ட்டு. ஏன்னா நீங்க விஷ்ணு ரெட்டி, இந்த ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் இந்த ஜெகதீஷ் பழனிசாமி, அப்புறம் ஏதோ அனில் ரெட்டி, ஆட்டுக்குட்டி ரெட்டி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? வாழ்க்கை நல்லதா பண்ணுவீங்க? இல்லை அவங்களுக்கு தான் நல்லது பண்ண தெரியுமா? அவங்கள அப்பாயின்ட் பண்ணிட்டு லெட்டர் கொடுத்துருக்குறீங்க, அந்த லெட்டரை வெளியிடுறது உங்களுக்கு தைரியம் இல்லை. ஸ்கேம் தானே அது? ஸ்கேமா இல்லையா? ஒருத்தர் கேபினட்டுக்கான பொறுப்புகளை நீ கொடுத்துருக்குறீங்க அப்படிலாம், ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்குறீங்க, ஏது கொடுத்துருக்குறீங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்றது வெளில சொல்ல மாட்டீங்க, இதானே? நாளைக்கு திடீர்னு பார்த்தோம்னா இன்னொரு கேபின் ஒன்று போடுங்க, அதில் வேற ஒருத்தர் வர போகிறாங்க அப்படின்வாங்க. நமக்கு தெரியாது யாரும் உட்கார போகிறாங்க. திடீர்னு பார்த்தா நல்லா அலங்காரம்லாம் பண்ணி நீ இது வந்துட்டு அது ஒரு கேபினெட் உட்காந்துக்கும் இல்லையா? உட்காந்துக்குச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்துட்டு தமாஷு. ஊழலுக்கான குற்றச்சாட்டுக்கு அந்த ஃபைல் வந்துருச்சு, ஆனால் அவர் திறக்கவே மாட்டாராம். அவர் திமுக மிரட்டுறாரு. அவர் பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னோம்னா, இந்த திமுகவை மிரட்டுற பாவலா வந்துட்டு கிட்டத்தட்ட 1967 செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு 33+26 60 வருஷமா இதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவரே ஒரு ஹிண்ட் கொடுக்குறாருல, இடைத்தேர்தலையாவது யாருக்காவது நல்லது நடக்கணும் இல்லையா? யாருக்கு நல்லது நடக்கணும்? திமுக சுட்டி காட்டுறாரு. இவருக்கு நீ என்ன திமுக? நீ தான் வந்துட்டு உனக்கு பத்தலை அப்படின்றதுக்காக மற்றவனெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறல்ல. திமுக நலம் நடி உன்னை யார் போயிட்டு பிரார்த்தனை பண்ண சொன்னது? நல்லது நடக்கணும்னா நீ போய்ட்டு அதே மாதிரி சர்ச்சில் போய்ட்டு முட்டி போட்டுக்கிட்டு திமுக ஒரு 2 தொழில் ஜெயிக்கணும், நாங்கள் ஒரு 2 தொழில் ஜெயிக்கணும் அப்படி முட்டி போட்டு நடப்பியா? எதுக்கு திமுக ஜெயிக்கணுன்றதுக்காக நல்லது நடக்கணும்னு நீங்க வேண்டிக்கிறீங்க சொல்லுங்களேன். என்னை தொந்தரவு பண்ணாத இருங்க அப்படின்றாரு அவரு திமுக பார்த்து. என்னை தொந்தரவு பண்ணாத இருங்க, நான் ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன், நான் ஜாலியா இருக்கணும், தொந்தரவு பண்ணாத இருங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. முன்னாடிலாம் சிரிக்கவே மாட்டாரு, காண போன மாதிரி திருவிழாவில் காண போன மாதிரி உட்காந்துருப்பாரு. இப்பெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு டீலு. விஜயனுடைய வாழ்க்கையே டீல் தான், புரியுதுங்களா? ஏதோ அமித்ஷா வந்துருக்காரு, என்ன டீல் போட்டு வர போறாரோ யாருக்கு தெரியும்? எப்ப பேசணும், என்ன பேசணும், எங்க பேசணும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியும். பேச வேண்டிய இடத்துல நான் டக்குன்னு பேசத்தான் தெரியாது. எப்போ பேசணும், எங்க பேசணும், என்ன பேசணும் அதெல்லாம் அவருக்கு தெரியும். என்ன எங்க பேசணும், பசு மேலே ஏறின்னு பேசணும், அதான் எங்களுக்கே தெரியுமா? அதை விட டக்குன்னு பேச தெரியுமா? ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்ல தெரியுமா? அப்ப இவரை பார்த்து முடிக்கிற டக்குன்னு பேசினாதான் நீ வந்துட்டு ஒரு தலைவர்னு அர்த்தம். எங்க பேசணும், எப்ப பேசணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்க சொல்ல வேணாம், அதெல்லாம் ஜோதிடர் சொல்லுவான், நாங்க அவனை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், புரியுதுங்களா? நீங்க பேசாத, நீங்க கூட பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை, பேசாம அந்த ஆளை விடுங்க ஜோதிடரை. அவராவது பத்திரிகையாளர் சந்திச்சு 4 விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவாரு. எங்க ஆட்கள்லாம் எவ்வளவு பேர் அங்க வந்து நிக்கிறாங்க தொலைக்காட்சியெல்லாம் கேமரா வச்சுக்கிட்டு, ஏதாவது கிடைக்குமா நாங்க நிக்கிறாங்க. இல்லை விஜய் மேல விஜயனுடைய ஜோதிடர் பேசுறையாவது அப்படியே போட்டுக்கிட்டு புடைக்கிட்டு சும்மா சார், இதெல்லாம் சீன் போடுறதுன்றாங்களா? அதான் இதெல்லாம். இல்ல இன்னைக்கு புஷியானந்த் கூட ஸ்பான்டேனியஸா பேசுறாருல்ல. இன்னைக்கு புஷியானந்த் கூட எடுத்து நீண்ட உரையா பேசுனார கேட்டேன் நான் இப்போ கூட. ஏன்னா நான் 7 தானே கொஞ்சம் இருந்தேன், ஏன்னு இழுக்கிற, யார் இவர் தான் நம்பர் 2, இதுக்கு நம்பர் 1 சும்மா இருக்கிறதே பரவாயில்ல போல, இவரை பிடிச்சி எழுதுறாங்களாம். ஆனது சொல்றாரு. எப்படி பேசுறாரு பாருங்க ஒரு மினிஸ்டர். ஆனா திமுக வந்து இனிமேல் நீங்க கனவுல கூட வெற்றி பெற முடியாது. ஏன் அதான் நாங்க சொல்றோமே, அடுத்த முறை நீங்க அமைச்சரா இருக்கிறீங்க போது ஆட்சியில் இருக்கிறத கூட வந்துட்டு நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. இவன் வச்சு ஒரு உருட்டான்னு நீங்க கீழே இன்னொருத்த வந்துருவாங்க இடத்துக்கு, புரியுதுங்களா? நாங்க என்ன சொல்றோம்,
பிஜேபியோட யார் இருக்கிறானோ அவன் ஜெயிப்பான் அப்படின்றோம். ஏன் அதான் இவிஎம் உடைய வேலை அப்படின்றோம். இல்லைன்னா நீ என்ன சொல்றது? எங்களுக்கே தெரியுமா அது? நாங்கள் தான் போய்ட்டு ஸ்டாலின் கிட்ட போய் சொல்லிட்டு வரோமே. இப்போ எடப்பாடி கிட்ட போய்ட்டு சொல்ல போகிறோம் அடுத்தபடி எல்லார்கிட்டையும் போக போகிறோம். இவிஎம் இருக்கிற வரைக்கும் அவங்க நினைச்ச ஆள் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதான் நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்குது. இதை சொல்றதுக்கு விஜய் வேணுமா என்ன? நீங்க கனவுல கூட வர முடியாது அப்படின்ட்டு சொல்லு. காது குத்துறானுங்க இவங்கெல்லாம். நீ கூட வர முடியாது. நாளைக்கு வந்துட்டு அவன் பேர் நோஞ்சான ஒருத்தர் இருக்கிறானு, இன்னொருத்தருங்க தமிழ் என்ன சொல்லிட்டு இருக்கிறானு. இப்போ இதில் எல்லாம் கூட தமிழ்நாடு ஃபுல்லாக தொகுதி ஆட்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறானு ஒரு நடிகன் ஐயா தனுஷ். அந்த தெலுங்கு கூட தான் ஆட்சிக்கு வரலாம். நாளைக்கு வரக்கூடாது என்ன? அவன் ஒரு மாநாடு கூட்ட மாட்டானா என்ன? நீ மதுரையில் கூட்டினா அவன் கோயம்புத்தூரில் கூட்டுறான். கோயம்புத்தூருக்கு திருப்பூருக்கு நடுவில் ஒரு பெரிய கிரவுண்டாக பிடிச்சி அது ஃபுல்லாக கூட்டுட்டு அவன் ஆட்டினானா கையை. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுனாங்க அப்படின்னா அடுத்தபடியாக அவனை வச்சு டிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. அவர் மாமனார் வேற பெரிய ஆளு, மேலிட தொடர்புலாம் உள்ளவர் இல்லையா? ரஜினிக்கு சிலம்பரசன் வரலாமா அரசியலுக்கு? இல்ல சிதம்பரம் காட்டலையே. காட்டினா சொல்லலாம். நீ உடனே அவனை தெலுங்குன்னு சொல்லிட்டான் அப்படின்றதாக இவனை நான் ஒத்துக்கணும்னு நினைக்காத. ஒத்துக்க மாட்டான்லாம். நம்ம அந்த ரசிகன் எல்லாம் வந்துட்டு அரசியல் படுத்திக்கிட்டு ஏதாவது ஒரு நல்வழிப்படுத்துவோம். பிஜேபி ஒழிச்சிட்டான்ல இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் பிஜேபி ஓரம் கட்டி ஒழிச்சாச்சுல்ல பிஜேபியை. ஒத்த எம்எல்ஏ இருக்கிறான், அவனும் சொத்த எம்எல்ஏ காலி பண்ணியாச்சுல்ல பிஜேபியை. இந்துத்வா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அப்படின்னோம்னா தமிழ்நாடு வச்சுற வாயில அப்படின்றத முடிச்சிட்டோம்ல. ஆனா நயினார் கைது பண்ண முடியலையே. நயினாரெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை விட்டு பண்ண முடியாது. நம்ம தான் பயப்படுறோமே. நயினார் என்ன சொல்லி கைது பண்ணுவீங்க? நயினார் என்ன தப்பா சொன்னாரு? சும்மா நயினார் சொல்லுங்களேன். சும்மா விளையாடு பார்ப்போம். அதான அரசியல். கொஞ்சம் நேரம் விவாதிப்போம். நயினார் என்ன சொன்னாரு? அது இழிவுபடுத்துற மாதிரி தானே. அந்த யாரை இழிவுபடுத்தினாரு? விஜய் இழிவுபடுத்துற என்ன சொன்னாரு? அப்படி தப்பா அவர் சொன்னது என்னது? அப்பா யாருன்னு போய் அம்மாட்ட கேளுன்னா அது என்ன? ஆமா, அப்பா யாருன்னா அம்மாட்ட தான் கேட்கணும். அப்பா எங்கன்னு கேட்குறாரு, அம்மாட்ட போயிட்டு கேளுன்னு. அம்மாட்ட தானே சொல்லிட்டு போவார். அப்பா மார்க்கெட்டுக்கு போயிருக்கலாம், ரேஸோட போயிருக்கலாம், டாஸ்மாக்கு போயிருக்கலாம், இல்லை சினிமா எடுக்கவே போயிருக்கலாம். அவர்கிட்ட தானே கேட்கணும். உனக்கு ஏன் அது குத்துச்சுன்றதை மட்டும் சொல்லு. எனக்கு ஒன்றுமே தெரில. உனக்கு ஏன் அது குத்துது அது சொல்லு. அங்கதான் இருக்குது குற்றச்செயலா இல்லையான்றது. ஏன்னா உன்னுடைய சூத்திரம் அவருக்கு தெரியும். அவரை வச்சுதான் நீ ஆளு. கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா உன்னாலே? எவனாவது ஒருத்தன் கொடுத்தானா? தாவேக்கால சந்தை அவனாவது கொடுத்தானா? ஏன் தெரியும் அவனுக்கிட்ட இருக்குது. பிளக்கு பிடிங்கி விட்டுறானுங்க. பிடிங்கி விட்டானா கதை கந்தலாயிரும். எல்லாம் தெரியும். இவ்வளவுதான் அரசியல். அதனால ஒரு நயனா நாயகத்தான போட்டு கைது பண்ணுவார். இவர் நல்லா பண்ணுவார். புஷியானந்த் அவர்கள் பேசும்போது நிறைய விஷயங்களை சுட்டி காட்டுறாரு. எங்க தலைவருக்காகத்தான் இத்தனை பேரும் நாங்க வெற்றி பெற்றிருக்கோம், வேற எதற்காகவும் கிடையாது. நிறைய பேர் நான் உட்பட தொகுதிக்கே நான் போய் பிரச்சாரம் பண்ணாட்டியும் விஜய்ன்ற ஒரு நபருக்காக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் சாதாரண நபர்லாம் கிடையாது. புஷியானந்த் அவர்களே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். இந்த இவிஎம் அப்படின்னு ஒன்று இங்கே போட்டு பொத்தானை போட்டு அமைக்க ஓட்டு போட்டிங்களே, அதை பற்றி என்னென்ன செய்தி இருக்குதுன்னு யாராவது ஒருத்தவங்க கூட படித்தவங்க, இப்போ இந்த அருள் செய்யன் கூட அவருடைய உறவினர் தான் சொல்கிறாங்க. இந்த சைதாப்பேட்டை எம்எல்ஏ இவங்களெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு என்னடா அந்த இவிஎம்னு சொல்கிறாங்களே, அது என்னது அது இவிஎம்ல அப்படி தெரிஞ்சுங்க. அது பெரிய பிளாக் மார்க்கெட். உங்களது நீங்கள் பார்க்காத பிளாக் மார்க்கெட் அது. அதை பற்றி தெரிஞ்சுங்க, அப்புறம் பேசுங்க. அது விஜய்க்காக உழுதுதா, விசிலுக்காக உழுதுதா, மோடிக்காக உழுதுதா, அமித்ஷா செஞ்ச வேலையா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. முதல்ல சும்மா உட்காந்துட்டு விஜய்னு பெணாத்தாதீங்க. புரிஞ்சுக்கங்க முதல்ல இந்த நாட்டுடைய அரசியலை. நீங்கள் ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடாதே, நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க, அதான் உண்மை. எனவே அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நான் ஒன்றும் உங்களை குற்றஞ்சாட்டுற ஆள்லாம் கிடையாது, நீங்கள் அப்படியேப்பட்ட ஆளும் கிடையாது. நான் ஒன்றே ஒன்று சொல்ல வரேன், உண்மையாவது தெரிஞ்சுக்கங்க. குறைஞ்சபட்சம் எப்படா நம்ம ஜெயிச்சோம்? தொகுதியே போல அவ்வளோ பேர் அப்படின்னா உங்களுடைய இந்த ஜனநாயகம் வந்துச்ச அது எத்தனை நாளில் காலியாச்சு? அப்படியே ஒரு ரசிகனெல்லாம் உட்காந்து பார்த்துருந்தானா அது 200 நாள் ஓடணும் இல்லை? அது இப்போவே அது எங்கேயுமே ஓடலையே. அது எப்போ தூக்கி வெளில போட்டாங்களே, ஏன் யாரும் பார்க்கல? உங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றது ஒரு 7 to 8% தான். அந்த விக்ரவாண்டியில் கூட்டிங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான் உங்களோட ஸ்ட்ரென்த்து. இதை தாண்டி வேற ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் ஒரு 60 லட்சம் ஓட்டு இவ்வளோ இருக்கலாம், 50 லட்சம் ஓட்டு, 60 லட்சம் ஓட்டு, அவ்வளோதான்.
மற்றதெல்லாம் ஏற்பாடு தான் உங்களுக்கு. அந்த ஏற்பாடு பண்ணது என்ன அப்படின்றது ஒன்று உங்கள் ஆட்கள்கிட்ட கேளுங்க. இல்லை அவர் அண்ணா என்னன்னா அது நீங்கள் பேசினா மட்டும் நாங்கள் என்ன சைலண்டாக இருக்கிறோம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் கிட்ட கேளுங்க, அவர் சொல்லி தருவார். எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கார் கொடுத்துருக்காரு, மெயின்டெனன்ஸ் காசு கொடுக்குறாரு, செலவு கொடுக்குறாரு. இதனால வந்து ஊழல் வந்து குறையும், எம்எல்ஏக்கள் வெளியில காசு வாங்க மாட்டாங்க. கார் மட்டும் வாங்கிக்குவாங்க. ஆனால் அதான் அர்த்தம். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு எம்எல்ஏ தான் கார் கேட்டார், அந்த எம்எல்ஏ கொடுத்துருப்பாங்க. வேறு யாராவது கேட்டாங்களா? உங்களுடைய கிறிஸ்தவ பாட்டு என்னது? கேளுங்கள் தரப்படும், கேளுங்கள் தரப்படும், கேட்டவர்களுக்கு தரப்படும். நீங்கள் அப்படி தானே சொல்கிறீங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு அவருக்கு மட்டும் ஒரு காரை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. ஏன் எல்லாரும் கார் கொடுத்தீங்க? எல்லாரும் கார் கேட்டானா? உதயநிதி ஸ்டாலின் கேட்டாரா? ஏவாலு கேட்டாரா? சைதாப்பேட்டை எம்எல்ஏ கார் வேணும்னு கேட்டாரா? நிறைய பேருக்கு கார் இல்ல. தாவேக்கா எம்எல்ஏக்களுக்கு பல பேருக்கு கார் இல்ல. பல பேருக்கு சில பேருக்கு தான் கார் இல்லை, பல பேருக்கு கார் இருக்குது. நம்ம தான் அங்கே பார்த்தோமே ஆத்தூர்லேயே எவ்வளோ கார் இருக்குது அப்படின்றத. நிர்வாகிகள்லாம் எப்படியாப்பட்ட காரில் வந்தோம் அப்படின்றத ஆத்தூரில் பார்த்தோமே. நீங்கள் ஒருத்தருக்கும் சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி 5 கோடி செலவு பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கல்ல, ஒத்துக்கிட்டவனுக்கு தான் நீங்கள் சீட்டு கொடுத்தீங்க. அப்போ அந்த 5 கோடியில் கார்லாம் வாங்க முடியாதா? எவ்வளோ ஒரு கார் அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 25 லட்சம் நல்ல காராக வாங்கணும்னா 25 லட்சம் ரூபாய். சில பேர் பிளம்பருக்கெல்லாம் நாங்க சீட்டு கொடுத்துருக்குறோம். துணை சரி, அன்னைக்கு பிளம்பர் அன்னைக்கு பிளம்பருங்க, இன்னைக்கு போய் பாருங்க அவனை எப்படி இருக்கான்ட்டு. நீங்க ஏற்கனவே உங்களோட கட்சிக்காரர்களுக்கு ஒரு கார் கொடுத்தீங்கல்ல, 25 லட்சம் ரூபா பணம் கொடுத்தீங்கல்ல, நல்ல வேலையை செய்யு, இது வரைக்கும் அந்த ஊழலும் பண்ணாத, உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும், உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிடவுடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறது எங்களுடைய காதுகளும் இருக்குங்க. விஷ்ணு ரெட்டிலாம் என்ன பண்றாரு? துட்டு தரமாட்டாரா? அவர் தானே இங்கேருந்து ஏர்ன் பண்ண போறாரு. அதனால இதெல்லாம் சொல்லாதீங்க. அவன் எம்எல்ஏ ஆயிட்டான், அவன் ஊர்லேருந்து நீங்கள் வரணும். வரும்போது பஸ்ஸில் ஏறி உட்காந்தோம் அப்படின்னா சூப்பர் டீலர்ஸ் பஸ்ஸில் ஏறி உட்காந்தாருன்னா முன்னாடி 2 சீட்டு இருக்குது. அவர் ஒன்று அவர் கூட வர ஒருத்தர் பிஏ 2 பேர் வந்து நேரம் இங்கே இறங்குனாங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி இதுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போனாங்கன்னா அவங்க ஹாஸ்டல் ரூம் இருக்குது, டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் அது. அதில் போய்ட்டு எல்லாத்தையும் துணிங்கலாம் அது போட்டு நல்லா குளிச்சுட்டு வரலாம். கீழே வந்தாங்கன்னா சட்டப்பேரவை கொண்டு போகிறதுக்கு பஸ் இருக்குது, அதில் போய்ட்டு உட்காந்தோன்னா சட்டசபை இருப்பாங்க, மீண்டும் சட்டசபைக்கு போக போகிறாங்க. அப்புறம் இடையில வந்துட்டு சாப்பாடு வேணும்னா சாப்பாடு உண்டு. அந்த தொப்பி கட்டிட்டு வெள்ளை தொப்பி கட்டிட்டு என்ன அண்ணாச்சி சாப்பிட்றான்னு கேட்குறான்ல, சட்டப்பேரவையிலே வந்துட்டு கேட்குறானா இல்லையா? மெனு கேட்குறானா இல்லையா? நல்லா சாப்பிடலாமே, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கலாம். இதுக்கு எந்த இடத்துல இவங்களுக்கு கார் தேவைப்படுது? தொகுதியில் அப்படியே தெருவா இவங்க கார் ஓட்டிட்டு போயிட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு பார்க்க போகிறாங்களா? சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்களேன், நான் விளக்கம் கேட்குறேன். இப்போ விஜய் வந்துட்டு அது மாதிரி தான் போகிறாரு, தெருவா கார் ஓட்டிட்டு போகிறாரு. அவர் யார் போனது? ஒருத்தனும் போகலையே அந்த மாதிரிலாம். அப்புறம் எதுக்கு அவனுக்கு காரு? அங்கே அலுவலகம் ஒன்று போட போகிறாங்க, அது பூட்டியே கிடக்க போகுது. இல்லாட்டி சாயந்தரம் திறந்து கேக்கு வெட்டி வெட்டி அப்படியே கொண்டாட போகிறாங்க. இல்லாட்டி விஜயோட பிறந்தநாள்னு கொண்டாட போகிறாங்க. வேற என்ன பண்ண போகிறாங்க அவங்க? அவங்களுக்கு எதுக்கு காரு? இதுக்கு போய்ட்டு 150 கோடி ரூபா செலவு பண்ண நீங்க? நான் கேட்குறேன். இத்தனை ஆண்டு காலத்தில் எம்எல்ஏக்கள் எல்லாருமே பஸ்ஸில் வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியும் கன்னியாகுமரியில பஸ்ஸில் வருவாங்க. இல்ல, இப்போ கார் கொடுக்க வேண்டியது அவசியம் தானே ஆய்வு பண்றதுக்கு. என்ன ஆய்வு பண்ண போறாங்கன்ற நான் இவங்கெல்லாம் சயின்டிஸ்ட், பெரிய சயின்டிஸ்ட், இவங்க ஆய்வு பண்ண போறாங்க. என்ன பண்ண போறாங்க? தொகுதி பிரச்சனையும் மக்கள் எதுவும் சொல்ல போறாங்க. ஓட்டு கேட்கறதுக்கு தான் நீ வீடியோடா போகணும். நீ ஜெயிச்சிட்ட உடனே அவங்க உன்ன தேடியில் வரணும். அப்படிதானே கணக்கு. அது கணக்கு. அதனால தானே தொகுதி அலுவலகம் போட்டிருக்கு. நேராக புறப்பட்டு தொகுதி அலுவலகத்துக்கு அப்படியே சைக்கிளில் போய் இறங்க. உன் நேரம் வானது இல்லை. உங்க விஜய் அண்ணா சைக்கிள் ஓட்டினார்ல எங்க சிவகங்கையில், அது மாதிரி ஓட்டிட்டு போங்கடா. என்ன உங்களுக்கு கேடு? இல்லை நல்லா தானே இருக்கீங்க, எல்லாம் இளைஞர்கள் வேற. போக வேண்டியதானே அந்த மாதிரி. ஸோ விஜய் அண்ணன் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறாரு? 150 கோடி ஒன்றுமே இல்லை, கல்லால் இல்லை, அங்கே இல்லை, தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டா இருக்கார் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தூக்கி விட்டுறீங்க ஒரு 150 கோடியை. இப்போ மட்டும் எங்கே இந்த பணம் வந்துச்சு? நீங்கள் எடுத்த நடவடிக்கை எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு கூட்டுதா? இல்லை, இவங்களுடைய ஏமாத்து கூட்டு எல்லாம் வெளில வரும். ஆனால் ஒன்றுமே தெரியாத எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ தெரியுதா ஸ்டாலினுடைய சீட் எவ்வளோ ஹாட்டாக இருக்குதுன்றதை? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி.